ஹாய், இன்றைக்கி நான் ஊறுகாய் செய்ய போகிறேன். எந்த ஊறுகாய்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் கலாக்காயோட ஊறுகாய் செய்ய போகிறேன். கரிசபெரின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதில். அந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிட்டு தண்ணி எல்லாமே எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா தண்ணியும் எடுத்து ஒரு ஜாரில், எந்த ஜார் வேணாலும் எடுக்கணும். ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். கிளாஸ் ஜாராக எடுக்கிறேன். இது ஏர்டைட் கண்டெய்னரு. நீங்கள் பரணிலையும் செய்யலாம். நான் இங்கே முதல்ல கொஞ்சோண்டு கலாக்காயை போட்டு மேலே உப்பு போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி லேயராக போகணும். கொஞ்சோண்டு கலாக்காய், கொஞ்சோண்டு உப்புன்னு இந்த மாதிரி லேயர் வச்சுட்டு ஃபில் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்கே தண்ணியெல்லாம் வர வரைக்கும், ஆனால் நல்லா ஊறணும். ஊறி தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா ஊற வைக்க போகிறேன். எனக்கு தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொருங்களுக்கு ஒரு ஒரு நாளாக வரும். இந்த மாதிரி வற்றி வரணும். இந்த மாதிரி நல்லா உப்பில் நல்லா சுண்டி வந்ததும் சுண்டுற ஆவக்காயெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆவக்காய் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு படுதோ அவ்வளோ போட்டால் போதும். இப்போ நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூனு மெந்தியோ போட்டு நல்லா வறுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூனு கடுகையும் போட்டு நல்லா வறுக்கணும். 2 கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டு நான் இங்கே ஒரு 4லேருந்து 5 கல் இங்கே போடுறேன். இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவ்வளோ போடுறேன். இங்கே பவுடர் ஃபார்மில் இருந்தால் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். வறுத்ததை மிக்ஸி பண்ணிட்டு இப்போது ஆவக்காயில் போடலாம். பாருங்கள், நான் இங்கே நல்லா மிக்ஸி செஞ்சுட்டு போடுறேன். இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள், 2 ஸ்பூனு மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ போட்டால் போதும். ஆவக்காயை ஊற வச்சுருந்த உப்பு தண்ணி, எல்லா தண்ணியும் போடணுன்னு இல்லை, எங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ போடணும். இப்போது நான் இங்கே மேலே 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிட்டு போடுறேன். நல்லா சூடாக இருக்கும்போது எண்ணெயை போடணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் நல்லா செட் ஆனதும் உங்களுக்கு அந்த ஊறுகாயோட கன்சிஸ்டன்சியே வந்துடும். கொஞ்சம் திக்காகவும் இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, பரவாயில்ல. நல்லா ஆவக்காயோட ஊறினதும் கொஞ்சம் திக்காகவும் நான் இங்கே ஒரு பரணியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கெட்டு போகாது, எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆவக்காயோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருக்குது. ஊறுகாய் பண்ணி வச்சா ஊறுகாயும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.